தமிழ்நாட்டின் சுவிட்சர்லாந்து மேகமலை பார்க்குற இடம்லாம் குளிர்ச்சி குளுன்னு கீழே அப்படி ஒரு வெயில் மேலே போனால் என்டையர் டிஃப்ரெண்ட். சரி ஆனாலும் ஒரு வயலில் போய் ஒரு விவசாயி வயலில் அனுமதி இல்லாமல் எப்படி கேட்குறது அப்படின்னு நின்றுட்டே இருக்கும். ஒருத்தர் வந்தார், அவர் பைக்கெல்லாம் கொடுத்தாரு, ரீல்ஸ் எல்லாம் எடுத்துருக்கோம். நான் ரொம்ப வருஷம் டூ வீலர் விட்டு ஸ்ப்ளெண்டர் தான் வச்சிருந்தேன் ஆர்வத்தில். வந்து அவர் கட்டி பிடிச்சி சார் உங்கள் கருத்துக்களே நான் இதாகிட்டேன்னு சொல்லி அவர் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டார். அவருடைய கான்செப்ட் ஒரு தன்னம்பிக்கை தரமான ஒரு பேச்சு, யாரும் பயப்படாதீங்க, நியாயத்தை கட்டுப்படுங்க அப்படின்னு பேசுகிற ஒரு விஷயம், நேர்மையா இந்த மாதிரி இருங்க அப்படின்னு பேசுகிற விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இன்னைக்கு அவர் நேரில் பார்க்குற சந்தர்ப்பம் எனக்கு கிடச்சிருக்கு. அண்ணா ஓகே 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 எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்மளை ஒருத்தவங்க இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோம், நேரில் போகக்குள்ள அவங்களோட எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல, அது ஒரு சாமானியனோட எக்ஸைட்மெண்ட் வேறு மாதிரி இருக்குது. தமிழ்நாட்டின் சிறப்பூச்சி இந்தியாவின் சுவிட்சர்லாந்து. நீங்கள் சிம்லா மணாலியெல்லாம் போனீங்கன்னா ஓவர் கோல்டு ஒன்றால் என்ஜாய் பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஆஸ்மாலாம் வந்து பிரச்சனையாக கூட ஆகிடும். பட் இங்கே அப்படி இல்லை, பார்க்குற இடம்லாம் கிளாஸ், டிராஃபிக் நோ டிராஃபிக், லாரிக்கெல்லாம் வேலை பீஸ்ஃபுல்லாக இருக்கும். மெட்ராஸ் டவுன் பஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் ஆர்.எஸ். தமிழ்வேந்தன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், பழனிக்கு முருகரை பார்க்க போனீங்க, போயிட்டு ஒரு மிகப்பெரிய ட்ரிப்லாம் போட்டிருக்கீங்க. கொடைக்கானல் ஒரு பக்கம், மேகமலை ஒரு பக்கம், இதுல திராட்சை தோட்டம்லாம் போய் வீடியோலாம் குரூப்ல போட்டிருந்தீங்க, பார்த்தேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க, என்ன நடந்துச்சாங்க? ஆக்சுவலாக மேகமலை பற்றி இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். அதாவது இந்த தமிழ்நாட்டின் சுவிட்சர்லாந்து மேகமலை, அதை மாற்றுக்கிறதே இல்லை. தயவுசெய்து ஃபேமிலியோட ஒரு வாட்டி போயிட்டு வாங்க. பஸ் இருக்குது, ஆனால் ஈவினிங் 6 மணிக்கு மேலே அலோடு கிடையாது ஃபாரஸ்ட்டில். நீங்கள் கண்டபடியெல்லாம் போய் அங்கே நின்றுட்டு முக்கியம் சொல்கிறோம், ரூமு கிடையாது மேலே. இது லாட்ஜஸ் காட்டேஜ் கிடையாது, இருந்ததெல்லாம் பூட்டிட்டாங்க. பஞ்சாயத்து போர்டு காட்டேஜ் மட்டும் இருக்குது, கவர்மெண்ட் காட்டேஜ். 5-10 ரூம் இருக்கும். நீங்கள் அது ஆன்லைனில் புக்கிங் இருக்குது. அந்த எதிர்த்தாப்புல என்ட்ரன்ஸு அழகாக இருக்கும், அந்த நுழையிற இடமே. ஆக்சுவலாக எங்களுக்கு என்ன ஆகிப்போச்சுன்னா, நாங்கள் முதல் நாள் போக்குள்ள டைம் அப்பு. ஆனால் பட் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இருந்துச்சு எங்களுக்கு, சொல்லணுமா, அதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் அதில் ஒரு இஷ்யூ என்னென்னா, மேலே போயிட்டு மழை நிறையா பெய்யுது சார், மண் அரிப்பு ஏற்பட்டுரும், மழையில கல் உருண்டு விழுந்துன்னா சிக்கலில் மாட்டிப்பீங்க ஒன்று. ஆனால் அது ரொம்ப நல்ல வண்டி ஓட்ட தெரிஞ்சவங்க தான் அதில் போகணும். தக்கடி புக்கடி வியாபாரம் பண்ணிங்கன்னா சிக்கலாகிடும். ஆனால் ஒரு ஒரு கண் வந்து குளிர்ச்சியாக வைக்கணும் அப்படின்னா, அந்த கண்ணை 2 கட்டி ஒரு ஐஸ் கட்டியில் போட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இதை விட எனக்கு எக்ஸ்ட்ரீமாக சொல்ல தெரியல. பார்க்குற இடம்லாம் குளிர்ச்சி குளுன்னு கீழே அப்படி ஒரு வெயில், மேலே போனால் என்டையர் டிஃப்ரெண்ட்டு. தேனி மாவட்டத்தில் சின்னமனூரில் போய் கட் பண்ணணும், வழி சொல்லிடுறப்பயே. சின்னமனூரில் பெரிய காட்டேஜ் இருக்குது. எங்களுக்கு ஃபெயிலியர் ஆகணும்னு நான் குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நெகட்டிவாக மாறிட்டுனா அதை ஸ்டாப் பண்ணுவேன் கொஞ்சம். இது அதாவது இந்த பசங்க படத்தில் ஜீவாவுக்கு கோவம் வந்துட்டா சட்டையை பிப்பா மாதிரி காசை எடுக்க மாட்டான், அதான்டா ஜீவா ஸ்டைலுங்கிற மாதிரி நம்மளை ஜீவாவெல்லாம் ஆக்க முடியாது. அதே மாதிரி நமக்கு ரொம்ப நான் அந்த இசை ரொம்ப ஃபாரஸ்ட் ரேஞ்சரை ரொம்ப க்ளோஸாக இருந்தார், நல்ல மனுஷன் சார். போகிறத பற்றி இல்லை, பட் இந்த மாதிரியான இன்கன்வீனியன்ஸ் இருக்குது. போனால் நீங்கள் ஒரு பகல் என்ஜாய் பண்ணுற மாதிரி போங்க. மணி ஆகிட்டுது, ஈவினிங் டைம் ஆயிடுச்சு, இருட்டிடும். இன்னும் இருட்டு சரதான இருட்ட ஆரம்பிச்சுட்டு. சின்னமனூர் நல்ல லாட்ஜ் இருக்குது, தங்கிட்டு காலையில் வாங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸாக அடிச்சு விடலான்னு சொன்னார். அதே மாதிரி நானும் அதுக்கு மேலே ட்ரை பண்ணல. இது போய் ஏடா உடம்பு சிக்கிட்டோம்னு, ரூம் இல்லைங்கிறாங்க, அது இல்லைங்கிறாங்க, மேலே மழை பெய்யும், மழை பெஞ்சா கரண்ட் போயிடும், மரம் விழுந்துடும் ரோட்டில், 2ஆம் கட்டாயம் மாட்டிக்கணும். ஏன்னா நான் கிளம்புன நேரம் சரி, நமக்கு தான் பிரச்சனை. அவர் நல்லது தான் சொல்கிறாரு. அப்புறம் நேரம் தங்கிட்டு போனோம். அந்த திராட்சை தோட்டம் எடுத்து அப்படியே என்ட்ரன்ஸ்லேயே, சரி திராட்சை போட்டு ஒரு கொத்து கிடைக்குமா, கை கட்டுற தூரத்துலேயே இருக்குது. சரி ஆனாலும் ஒரு வயலில் போய் ஒரு விவசாயி வயலில் அனுமதி இல்லாமல் எப்படி கேட்குறது அப்படின்னு நின்றுட்டே இருந்தோம். ஒருத்தர் வந்தார், அவர் பைக்கெல்லாம் கொடுத்தாரு, ரீல்ஸ் எல்லாம் எடுத்துருக்கோம். நான் ரொம்ப வருஷம் டூ வீலர் விட்டு ஸ்ப்ளெண்டர் தான் வச்சிருந்தேன் ஆர்வத்தில். வந்து அவர் கட்டி பிடிச்சி சார் உங்கள் கருத்துக்களே நான் இதாகிட்டேன்னு சொல்லி அவர் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்மளை ஒருத்தவங்க இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோம், நேரில் போகக்குள்ள அவங்களோட எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல, அது ஒரு சாமானியனோட எக்ஸைட்மெண்ட் வேறு மாதிரி இருக்குது. அவருடைய கான்செப்ட் ஒரு தன்னம்பிக்கை தரமான ஒரு பேச்சு, யாரும் பயப்படாதீங்க, நியாயத்தை கட்டுப்படுங்க அப்படின்னு பேசுகிற ஒரு விஷயம், நேர்மையா இந்த மாதிரி இருங்க அப்படின்னு பேசுகிற விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இன்னைக்கு அவர் நேரில் பார்க்குற ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடச்சிருக்கு. அண்ணா ஓகே கொஞ்சம் கெத்தா உள்ள வந்து
தெரியுதா யாருன்னு, டிவியில் பேசுவாங்களா அவன் தான் அப்படின்ற மாதிரி அவன் பார்வை இருக்கு. ஆனால் ஒரு எளிய மனிதன் அப்படி இல்லை, கொண்டாடப்படுறோம். அந்த திராட்சை வேணுங்க எங்களுக்கு சார், எங்கள் தோட்டம் தான், வாங்க உள்ள அவரை அழிச்சு வாங்க, அவர் தோட்டம் தான் அது. அடிச்சுட்டு போய் ஒரு வீடெல்லாம் அங்கே இருந்தது, அங்கே வாங்க எல்லாம் பிடிச்சி ரொம்ப வலுக்கட்டாயம் கோழி அடிச்சு குழம்பு வைப்போம். நான் சொன்னேன் இல்லைங்க, நான் சுற்றி பார்க்க வந்திருக்கேன், நான் ரெண்டாவது நான்வெஜ் சாப்பிட ஊருக்கு போகணும், வேறு மாலை போட்டு பழனிக்கு நான் அப்போ தான் முடியும் அப்படின்னு சொல்லி, அப்புறம் சரின்னு திராட்சை இருக்கும் ஒரு 15-20 கிலோ இருக்கும், அரைச்சி கொடுத்தாரு. ஆமாம், எல்லாருமே ஆளுக்கு 2 நாங்கள் 4 பேர் இருந்தோம். பெரிய டப்பாவில் அரிச்சு பட்டன்னு வெட்டி போட்டார். கொண்டு போய் நிம்மதியாக சாப்பிடுங்க சார் அப்படின்னு சொல்லி, அப்புறம் அவர் போட்டோ எடுத்துக்கிட்டாரு. கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணுமா எனக்குன்னாரு. அவர் வயசு இருக்கும், 60 வயசு இருக்கும், 35 வயசு இருக்கும். அதான் சார், நீங்க பேசுறதுக்குலாம் இது ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு எனக்கு இதுவே போதுமான. இந்த அன்புக்கு தான் நம்ம இயங்குறோம். எங்கேயோ யாரோ நம்மளை அங்கீகரிச்சு அவர் சொல்ல ரொம்ப நீங்க வந்து தைரியமா பேசுறீங்க சார், எனக்கு அதுதான் பிடிச்சது. பொடி வச்சு, நமக்கு எப்பயுமே பொடி வச்சு பேசி பழக்கமே இல்லை. பொடி வச்சு பேசி தான் நான் பல ஆயிரம் கோடிக்கு அதிபதியாக தான் இருப்பேன். போட்டு உடச்சி விட்டு தான் போறது நம்ம எதா இருந்தாலும். பைக் கூட ஒரு ரவுண்ட் அடிக்கிறேன்னு சொல்லி பைக் எடுத்து ஒரு ரவுண்டு ஸ்ப்ளெண்டர் ரொம்ப நாள் வச்சு ஓட்டி, அப்புறம் அதை முடிச்சுட்டு மேலே ஏறியாச்சு. டேக் ஆஃப்னா ஒரு 3வது பெண்டிலே மழைமா, சில்லு நைட் அப்படியே ஏரியா அப்படியே குழுன்னு ஆகி. நான் சொல்றேனே, தமிழ்நாட்டின் சிறப்பூச்சி இந்தியாவின் சுவிட்சர்லாந்து. நீங்க சிம்லா மணாலியெல்லாம் போனீங்கன்னா ஓவர் கோல்டு ஒன்னால என்ஜாய் பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஆஸ்மாலாம் வந்து பிரச்சனையாக கூட ஆகிடும். பட் இங்கே அப்படி இல்லை, பார்க்குற இடம்லாம் கிளாஸ், டிராஃபிக் நோ டிராஃபிக், லாரிக்கெல்லாம் வேலை பீஸ்ஃபுல்லாக இருக்கும். போன பஞ்சாயத்துப்புற காட்டேஜ் தாங்கன்னா பக்கத்துலேயே ஒரு சோறு மீன் குழம்போடு சாப்பாடு அவங்க வச்சுருந்தாங்க. அப்போ நான் சாம்பார் சாப்பிட்டுட்டு தங்குவோம்னு பிளான் பண்ண உள்ள காலையில் 8:30 மேலே ஏற்றோம். ஆமாம், 1 மணி 1:30 2 மணிக்கெல்லாம் 3 மணி 2:30 மணி வச்சுக்கலாம். சாப்பிட்டு லஞ்சு முடிச்சுட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். கீழே இறங்குற எங்கடா நீ இந்த வீடியோ இந்த ஸ்டில் எடுப்போம்ல, ஒரு கட்டத்தில் நமக்கு போர் அடிச்சிச்சு. எல்லாமே கிளாஸாக தான் இருக்கு, அதில் என்னத்து போய் எடுக்கிறது? ஒரு அபூர்வமாக ஒரு ஃபோட்டோ இருந்தால் எடுக்கலாமா? இப்போ எதோட யானையோட ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுறோம். 100 யானை சும்மா சுற்றி எடுக்கணும்னா ஃபோட்டோ எடுப்போமா? நான் மயிலை வந்து முதல்ல பழனியில் தான் பார்த்தேன், அது சிலமையில் பார்த்தேன். இப்போ எங்கள் ஊர் பூரா மயிலாக இருக்குமா, பெரும் மயில் தான் எங்கள் ஊரில், எங்களை விட அதிகமாக இருக்குது, வந்து சாப்பிட்டு போகுது எங்கள் வீட்டில். அதனால மயிலை பார்த்தாலும் பெரிய எக்ஸைட்மெண்ட் இல்லை. ஆரம்பத்தில் வளைச்சு டோர் மயில் ஃபோட்டோ எடுக்கிறது, காக்கா மாரி சுற்றிக்கிட்டு இருக்கு எங்கள் ஊரில். அதுமாரி அங்கே எல்லாமே கிளாஸான ஃபோட்டோஸ் தான். அது கூட ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கும், அவைலபிலிட்டி அதிகமாக இருந்தால் ரெஸ்பான்ஸ் இருக்காது. ஒரு இடத்துல ஒரு ப்ரெசன்ஸ் அதிகமாயிட்டுன்னா அந்த இடத்துல ஒன்று மதிக்க மாட்டாங்க, இது இயல்பு தான். அப்புறம் சரின்ட்டு சுற்றிலும் மழை, அது சொல்ல தான் முடியும். தேன் எவ்வளோ இனிச்சதுன்னா அதை சுவைச்சவனுக்கு தான் தெரியும். ஆமாம், ஒரு அழகான ட்ரிப்பு மேகமலை உங்கள் குடும்பத்தோடு பிளான் பண்ணிங்கன்னா உண்மையிலே ரொம்ப அழகு. எப்போ பாரு ஊட்டி கொடைக்கானல் வேறு என்ன இருக்குது? அங்கே பூரா பில்டிங்கை கட்டி வச்சுக்கிட்டு இவர் டிராஃபிக் ஜங்கிள் ஆகி போச்சு. இங்கே டிராஃபிக் வேலையே கிடையாது. அந்த போகிற அந்த லுக்கே ரொம்ப அருமையாக பிரம்மாண்டமாக இருக்கும். சின்னமனூர்லேயே காட்டேஜ் இருக்குது. டைம் ஆகிடுச்சு சொல்லும் போதே அங்கே போகணுன்னு இருக்கு. கண்டிப்பாக சின்னமனூர்லேயே காட்டேஜ் இருக்குது, நல்ல காட்டேஜ். நாங்கள் தங்கியிருந்தது சாயந்தரத்தில் கேம்ப் ஃபயரிங்கெல்லாம் போட்டு பாடெல்லாம் போட்டு எனக்கு எங்கே டான்ஸ் ஆட தெரிய போகுது. நான் முதல்ல வேடிக்கை தான் பார்த்துருந்தேன். நமக்கு டான்ஸ் வராது செஞ்சு அசிங்கப்படணும். மற்ற எல்லாருமே என் கூட வந்து எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அந்த இடத்தையெல்லாம். அப்புறம் மேலே போயிட்டு எங்கே பார்த்தாலும் ஒரு டேம் ஒன்று இருக்குது மேலே. ஈவினிங்குள்ளே கீழே இறங்கிடணுமா சார்? நீங்கள் ரூம் போட்டால் பிரச்சனையே இல்லை, ஆனால் என்ட்ரி போட்டு மேலே போகணும். எத்தனை வண்டி போயிருக்கு, எத்தனை வண்டி ரிட்டர்ன் வந்துருக்குன்னு கணக்கு வச்சுருக்காங்க வனத்துறையில். ஏன்னா அது ரிஸ்க் ஃபேக்சுவல் அது ஆச்சுன்னு வச்சுங்க. உங்களை விரட்டுறதுங்கிறது நோக்கம் இல்லை, பட் இந்த டூரிஸ்ட் ஃபாலோ பண்ணுறாங்க, யார் எங்கே இருக்கா அப்படின்றது. அப்புறம் வரக்குள்ளே எல்லாருமே என்னோட நம்பர்லாம் வாங்கிட்டு அடுத்த முதல்ல வந்து முன்கூட்டியே ஃபோன் பண்ணுங்க சார், காலையில் அரேஞ்ச் பண்ணி வந்துடுவோம், நீ மேலே போய் இன்னும் என்ஜாய் பண்ணால் தங்கலை. ஏன்னா ஒர்க் நம்ம திங்கக்கிழமை இங்கே வரணும், எவ்வளோ நாள் தான் நம்மளும் வெளில போயிருக்குது. 4 நாள் பஸ் அவுட்டில் ஒரு 4 நாள் ஹாப்பியாக ஒரு குழுன்றது வந்தேன். ஏன்னா இங்கே வந்தால் ஒரே வெயில், கீழே வந்து வெயில் அடிக்குது, பங்குனி வெயில் பல்லடிச்சு அடிக்குதும்பாங்கல்ல, அந்த மாதிரி வெயில். மழை டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார், ஆனா என்ன சார் இப்படி வெயில் அடிக்குது? எல்லினோ கதை முடிய போகுது. அது ஆக்சுவலி எண்டினோ தான், அது எண்டு தான். அது மேகமலை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, பாத்திரமா போகணும், ஜாகிரதையாக டிரைவர் யூஸ் பண்ணி போங்க, பொறுமையாக போங்க. மழை பெஞ்சா ரொம்ப ஸ்லோவாக வண்டி ஓட்டுங்க.
மழை இல்லை, வெயில் நிற்காது, பிரேக் கொஞ்சம் நிற்காது, ஸ்லிப் ஆச்சுனாலும் மேலே தங்குறதுக்கு இடம் ரெடி பண்ணிட்டு போகும். அப்படி இடம் மார்னிங்கே போயிட்டீங்கன்னா ஒரு ஈவினிங் 3-4 கீழே இறக்கிடுங்க, சேஃபாக வீட்டுக்கு வந்துடலாம். சின்னமனூரோட நீங்கள் வந்து தங்கிக்கலாம். அவனாக்கா ஒரு அலைச்சல் இல்லாமல். அந்த மலையில ஃபுல்லா அனிமல்ஸ் அந்த மாதிரி ஃபுல்லா இது வருது. அனிமல்ஸுங்கிறதோட கிளைமேட்ஸ் தான்மா. யானை படம்லாம் போட்டிருக்காங்க, படத்தெல்லாம் பார்த்துருக்கேன் யானையை. ஆனால் விட்டையெல்லாம் போட்டுருந்தது, அது யானை விட்டுன்னு சொல்லலாம். யானை விட்டையால எருவு மாடு பெருசாக விட்டை போட்டுச்சு, நம்ம எடுத்தா பார்க்க முடியும். சொல்றான் யானை விட்டேன்னு, நம்படாதான் தாத்தா சோறுன்னாரு மாதிரி நம்பிட்டீங்க. அவ்வளோதான். யானை படம் போட்டிருக்கு, புலி போட்டிருக்கு, புலியே காணுமே, ஆனால் புலி போட்டிருக்கோம். அதனால அது ரொம்ப அருமையாக இருந்தது, அட்வென்ச்சராக இருந்தது. இது எனக்கு செகண்ட் எக்ஸ்பீரியன்ஸு மேகமலையில. மேகமலை ரொம்ப அழகாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் இன்னும் சூப்பர், ரெண்டாவது டைம் கொஞ்சம் போர் அடிச்சுச்சு என்னமோ. நீங்கள் ட்ரை பண்ணுங்க, ஃபேமிலியாக இருக்கவங்க ஒரு டூரிசம் அம்பாசிடர் மாதிரி ஆகிட்டேன். ஆமா சொன்ன மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க, நிச்சயமாக உங்கள் குழந்தைகள் சந்தோஷப்படுவாங்க. அதாவதுமா வேலை 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 வேலைன்னு எவ்வளோ தாம தாங்கிறது. எனக்கு கேட்டால் தேனி மாவட்டமே சொர்க்கமாக தாம இருக்கு. தேனியே சொர்க்கமாக தான் இருக்கு. வெறும் தென்னந்தோப்புகள், தோப்பந்தொருவுகள், அந்த மனிதரோட பேச்சுகள். அண்ணங்கிற வார்த்தை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க, அண்ணங்கிற வார்த்தை அதிகமாக அவங்க ஸ்லாங் வர மாதிரி இருக்கு. யோ என்னையா அந்த பிள்ளைகிட்ட போய் என்ன தேவையில்லாது அப்படிங்கிற மாதிரி மாதிரி அந்த மொழி ஒரு ஒரு இதுக்கு ஒரு ஒரு ஸ்லாங்ன்ற மாதிரி. ஆமாம், ரெக்கேடு ஃபீல் இல்லாமல் ஒரு கன்வீனியன்ட்டாக அந்த வெயிலே வந்து தாங்கக்கூடிய வெயிலாக இருக்கு. ஒரு மேகம் கவுத்த ஒரு இருட்டு இருக்கு அது ஊரில். நைட்டில் ஃபேன் இல்லாமல் நீங்கள் தூங்கலாம். ஆமாம், என்ன சொல்றீங்க, நைட்டில் ஃபேன் இல்லாமல் தூங்கலாம். அதுலேயே போட்டிருக்கு நோ ஃபேன் நோ ஏசி. அப்போ சென்னையில் வேற கரண்ட் இல்லை, இதுக்கப்புறம் அங்கே போயிடலாம்னு நினைக்கிறேன் முக்காசி பேர். இல்லை, இப்போ காலையில் கூட எங்கள் ஃபாதர் அங்கே வேலை பார்த்தாரு அங்கே ஊரில். காலையில் கூட எங்கள் நண்பர் ஒருத்தர், அவங்க எங்கள் அப்பாவோட நண்பர் அவர், பட் எனக்கு தான் ரொம்ப க்ளோஸு. அவர்கிட்ட ஃபோனில் பேசினேன். சொல்லுங்க, ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பு வாங்கிடுவோம் உங்கள் ஊரில் அப்படின்னு. அதில் வருமானம் வந்துருமான்னு கேட்டேன். விவசாயத்தினால லாபம் இருக்காது, உனக்கு தெரியாதுதானே. ஆமாம், நம்மளே விவசாயம் பண்ணி தான் இருக்கோம், கையில் தான் காசை போட வேண்டியிருக்கு. பட் தோப்பு, அந்த தோப்பு யாருப்பா, மெட்ராஸ் வக்கீலோட தோப்புப்பா அப்படின்னு பந்தாவா இருக்கும் பேர் அப்படின்னாரு. அதை வைரமுத்தையா கூட அந்த ஊர் தான். சொந்த ஊரில் துளி நிலம் இல்லை, இவனா மண்ணின் மைந்தர் என்று கேட்டது. தென்னையின் தோப்புகள் தேடி வாங்கினேன், பண்ணையாரானான் பாமரன் என்றது உலகம். வைரமுத்தையா எழுதினது. எனக்கு போன அவரோட ஃபீலிங்ஸு, பாரதிய ராஜாவோட இதுக்கெல்லாம் அல்லிநகரம் அவருடைய சமாதிக்கெல்லாம் போகணும், டைம் அவுட் ஆயிடுச்சு. ரெண்டாவது அங்கே போய் நம்ம பார்க்கணும், என்னத்தான் அவரே செத்து போட்டார், அதை யாரை போய் பார்க்க போகுது, பையனை செத்துட்டார், நமக்கு யாரும் தெரியாது. அங்கே பாரதி ராஜா, பண்ணையபுரம் இளையராஜா எல்லாம் அவங்க தானே சினிமா கிளப்புனது வந்து. அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு அந்த நினைவலைகள். சுற்றி சுற்றி வந்தேன். ஆனால் 8வது படிக்கக்குள்ள அங்கே போனேன், போய் தனியாக தங்கியிருந்தாங்க. 8வது படிக்கக்குள்ள எங்கள் அப்பா வேலை பார்த்தாரு, அவர் ஊரில் இருந்தார். ஒரு லீவில் போயிருந்தேன், தனியாக பஸ்ஸில் போயிருந்தேன். அங்கே போனால் வைகை டேம் இருக்குது தேனியில், சுற்றி சுற்றி நீங்கள் பார்த்துட்டு வந்துடலாம். தேனி அப்படியே ரைட் எடுத்தீங்கன்னா போடிமெட்டில் மேலே ஏறிங்கன்னா மூணாறு போயிடலாம். தேனி போயிட்டா உங்களுக்கு ஃபெயிலியரே ஆகாது. இந்த டூர் வரவங்களுக்குலாம் இந்தியாவில் சொல்லுவாங்கல்ல, இது 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 அந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த சைடு போகலாம், இப்படி போகலாம். மேகமலை இந்த பக்கம் இங்கிட்டு பிடிச்சி ஏற்றினீங்கன்னா கொடைக்கானல் இல்லை, இங்கிட்டு பிடிச்சி ஒரு திருப்பதிங்கன்னா மூணாறு இல்லை, சூரலி ஃபால்ஸ் இருக்கு, மஞ்சளாறு இருக்கு, டேமு மஞ்சளாறு பாயும் எங்க ஊர் பாட்டு இருக்கா இல்லையா, வைரமுத்து இருக்காரு. தென்மேற்கு பருவ காற்று தேனி பக்கம் வீசும் போது இன்பச்சாரல் இன்பச்சாரல் வெங்காற்று எல்லிச்செடி சில்லென்று பூவெடுத்துன்னு வைரமுத்து எழுதின பாட்டு இல்லையா அது. அதெல்லாம் உண்மையிலே ஒரு நல்ல ஒரு சந்தோஷமா இருந்தது. ஆக்சுவலாக உண்மையானு சொல்லுவாங்க, இது வந்து ப்ராமிஸான வார்த்தை, ஹார்ட்ஃபுல்லாக சொல்கிறேன். எனக்கு 4 நாள் மெட்ராஸை பற்றிய நினைவலைகளே இல்லை, கம்ப்ளீட் இல்லை. இது எனக்கு நன்றி சொல்கிறேன் இறைவனுக்கு. பிரெயின்லேருந்து இறங்கிட்டு அப்படியே ஃபோன்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது, பேசிக்கிட்டு தான் இருந்தேன். நிறைய ஃபோன் கால்ஸ் எடுக்காமல் விட்டுருக்கேன், பதில் சொல்லணும், என்ன நடந்து தெரியல. ரெண்டாவது எல்லாருக்கும் அறிவிச்சிட்டு வேற போனேன். பழனி போகிறேன், ஒரு 5 நாள் ஆளை விட்டுருங்க, வந்துடுறேன்னு ஃபோன் பேசிட்டு தான் இருந்தேன். சில ஃபோன்ஸ் திருப்பி வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு. ஒரு 4 நாளில் ஒரு மேகமலையெல்லாம் எனக்கு எந்த ஞாபகமும் மறந்துட்டு, சுத்தமாக மறந்துட்டு. எனக்கு வெளி உலக நினைப்பே இல்லை. மிக முக்கியமான சந்தோஷம், மேகமலையில் செல்போன் டவர் எடுக்காது. அது ஒண்ணு போதுமே சாம்பார் ஆப் எனக்கு செல்போன் டவர் எடுக்காது. ஹோட்டல்ஸ் கிடையாது, யாராவது வீடுகளில் கொடுத்து சமைச்சுக்கணும். என்ன ஃபுட் அண்ட் பேவரேஜஸ் வீடுகளில் சிக்கன் கொடுத்தீங்கன்னா சமைச்சு கொடுத்துருவாங்க. ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி நோ கிடையாது. ஒரே ஒரு கடை இருக்கு, ஊர் போட்ட கூட்டம் இருக்கு.
நீங்கள் இங்கேருந்து தான் ப்ரிப்பேர் பண்ணி போகணும். இல்லை எதுக்கு சொல்ல வந்த போய் சும்மா ரிஸ்க் ஃபேக்சுவலாக மாட்டிக்காதீங்க. புரியுது புரியுது. நீங்கள் எல்லாம் பக்குவமாக போங்க. கரண்ட் போயிடுது நைட்டில், அவ்வளோ புயலும் காத்தடிக்குது, எங்கேருந்து கரண்ட் இருக்கும்? கரெக்ட் தான். அதனால இந்த ஃபேக்ட்ஸ் இருக்கா. நான் ரொம்ப அருமையாக மனசு ஒரு வருஷம் என்ன உழைப்பதற்கு பக்குவமாக இருக்கிறது. தொடர்ந்து பேசும். நன்றி நன்றி சார்.